Expand Design, a roomy cabin, dual tone interiors, 15 smart utility spaces, and a large boot space, all there to expand your life. Welcome to Easy Space. கடந்த மாகாண சபை தேர்தலின் பொழுது அரசியல்வாதிகள் வழங்கிய வாக்குறுதிகளை நம்பி தொடர்ந்து மக்கள் வாழ்கின்றார்கள். ஆனால் அரசியல்வாதிகள் வழங்கிய வாக்குறுதிகள் இன்னும் நிறைவேற்றப்படவில்லை என்பது பலரது கருத்தாக அமைகின்றது. இவ்வாறான குரல்களை தேடி நியூஸ் ஃபர்ஸ்ட் அண்மையில் பயணித்தது. எமது அலுவலக செய்தியாளர் மைக்கேல் அருள் ஜேசு பதிவு செய்யும் விசேட தொகுப்பு அடுத்து. ஊவா மாகாண சபை தேர்தல் தொடர்பில் அறிவிக்கப்பட்டதைத் தொடர்ந்து அரசியல்வாதிகளின் கண்கள் ஊவாவின் மூலை முடுக்கெங்கும் சுற்றித் திரிவதனை காண முடிகின்றது. ஆளுக்கு ஆள் போட்டி போட்டு வாக்குகளை பெற்றுக்கொள்ள எத்தனிக்க முற்படும் இந்த சந்தர்ப்பத்தில் பழைய வாக்குறுதிகள் வேட்பாளர்களின் ஞாபகத்துக்கு வருவது குறைவாகவே இருக்கும். வெளிமடை பிரதேச செயலகத்துக்குட்பட்டதே போவிஸ் பெருந்தோட்டம். 450க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் போவிஸ் பெருந்தோட்டத்தில் வாழ்கின்றனர். இங்குள்ள மக்களின் பிரதான போக்குவரத்து மார்க்கத்தின் தற்போதைய நிலையை அங்கு சென்ற அம்மாள் அறிந்து கொள்ள முடிந்தது. ஹப்புத்தலை நகரிலிருந்து சுமார் 9 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த பெருந்தோட்டம் அமைய பெற்றுள்ளது. ஆரம்ப காலம் தொட்டு போவிஸ் பிரதேசத்துக்கு இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பஸ் சேவை நடைபெற்று வந்தது. எனினும் 1994ஆம் ஆண்டுக்கு பின்னர் பாதையை காரணம் காட்டி அந்த பஸ் சேவை நிறுத்தப்பட்டுள்ளது. இந்த பாதையில் ஒரு இயற்கை தொழிற்சாலையும் ஒரு அரசியல் மருத்துவமனையும் உண்டு. இது 1989ஆம் ஆண்டுக்கு பிறகு யாருமே இந்த ரோடு சரிக்கடி தருவதாக எந்த இதுவுமே இல்லை. அந்த 89 94 வரை இலங்கை போக்குவரத்து சபை வெளிமடைக்கும் அப்புதலைக்குமான பஸ் சேவை இது நடந்துகிட்டு இருந்துச்சு. எங்களோட பாதை அப்புதலையிலிருந்து போவைக்கான தூரம் சாதாரணமாக 8.5 கிலோமீட்டர் இருக்கு. ஆனால் அதுக்கு பிரதானமான 2 பிரைவேட் பஸ் சேவைகளும் அதிகமான திருவில் சேவைகளும் தான் நடந்து கொண்டிருக்கு. ஆனா ஒரு அவசரமா நாங்க தற்செயலா ஒரு தூரமான ஒரு இடங்களுக்கு போயிட்டு பஸ்ல லேட் ஆகி வந்தோம்னு சொன்னா அப்புத்தலையிலிருந்து ஒரு திருவில் ஒன்று எடுக்கணும்னா சாதாரணமாக ஒரு நாளைக்கு ஒரு 1000 ரூபாய் கேட்கறாங்க. தற்போது இந்த பிரதேசத்தில் அரசியல்வாதிகளின் நடமாட்டம் அதிகரித்துள்ளதனை காண முடிகின்றது. காத்திருந்து பலன் கிடைக்காமையால் தோட்ட மக்களின் சிரமதானத்தோடு இந்த வீதி புனரமைக்கப்பட்டு வருவதனை எம்மால் காண முடிந்தது. எனக்கு விவரம் தெரிஞ்ச காலத்துல இருந்து இந்த ரோட்டை செஞ்சதா ஒரு சரித்திரமே கிடையாது. எவ்வளவோ அரசியல்வாதி இங்கிட்டு வந்துட்டு போனாலும் அதை பத்தி கதைக்கிறாங்களே தவிர ஒரு இதுவும் இல்லை. இப்பயும் ஊவா வாங்கின தேர்தல் வந்தாலும் இப்பயும் நம்மளோட அரசியல்வாதிகள் அது விஷயமா மாத்திரமே கதைக்கிறாங்களே தவிர எந்த விதமான செயற்பாடுமே இங்க நடத்துறதா இல்லை. முன்னர் அரசியல்வாதிகள் வழங்கிய வாக்குறுதிகள் பொய்த்து போக மற்றும் ஒரு சந்தர்ப்பம் அதனை மெய்ப்பிக்க உருவாக்கியுள்ளது. ஹப்புத்தலையிலிருந்து போவிஸ் பிரதேசத்திற்கு செல்கின்ற பிரதான வீதியே இது. இந்த வீதியை எவரும் கண்டு கொள்ளாத நிலையில் தற்போது பிரதேச மக்கள் ஒன்றிணைந்து இந்த வீதியை மண்ணிட்டு சப்பனிட்டு வருகின்றனர். குறிப்பாக ஊவா மாகாண சபை தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் அரசியல்வாதிகள் பலர் இந்த பெருந்தோட்டத்திற்கு வாக்குகளை கேட்டு படையெடுத்து வருகின்றனர். ஆனால் இந்த வீதியை எவரும் கண்டுகொள்ளவில்லை. இனியாவது இந்த வீதியை புனரமைத்து தர வேண்டும் என்பது மக்களுடைய ஏகோபித்த கோரிக்கையாகும். நியூஸ் ஃபர்ஸ்டுக்காக மைக்கேல் அருள் ஜேசு, போவிஸ் பிரதேசத்திலிருந்து. போவிஸ் பிரதேசத்துக்கான வீதியை புனரமைப்பதற்கும் அங்கு சீரான போக்குவரத்து வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கவும் அரசியல் தலைமைகள் முன்வர வேண்டும் என்பதே எமது எதிர்பார்ப்பாகும். உங்கள் வாழ்க்கை எங்கள் செய்தி.